கேதுவுக்கு பரிகாரம் பண்ணும்போது யமகண்ட நேரத்துல தான் பண்ணுவாங்க. கேதுவுக்கான பரிகார தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அதுல ரொம்ப முக்கியமானது பிரசித்தி பெற்றது அப்படின்னா கீழ்பெரும் பள்ளம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார கோவில்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், ஆன்மீக சந்தேகங்கள், ஆன்மீக தகவல்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு கேது தசை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே கேது பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் ஒரு அம்மா கமெண்ட் போட்டிருந்தாங்க, கேதுவுக்கு நீங்கள் சொன்ன கோவிலுக்கு தான் என்ன ஜோசியர் போக சொன்னார், ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த நட்சத்திர நாளில் போகணும்னு சொன்னீங்க, ரொம்ப தெளிவாக இருந்தது எங்களுக்கு அந்த பதிவு அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது நான் அலுவலகத்தில் இருக்கும்போது என்னோட அலுவலகத்திலேருந்து காமிச்சாங்க. அப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறதுன்றதை விட என்னைக்கு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது நம்ம பண்ணுற அந்த வழிபாட்டு முறைக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். இப்போ கேது தசை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது கேது தசை நடக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, கேது அப்படின்னாவே கேதுவுக்குன்னு சில பொருட்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த லக்கி பேம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதிர்ஷ்ட மூங்கில் சின்னதாக இருக்குமே, நிறைய நீங்கள் கடைகள் எல்லாம் கூட பார்க்கலாம். நிறைய பேர் அவங்க டேபிள் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட போகும்போது கல்லாப்பேட்டியில் உட்காந்துருக்கிற பக்கத்தில் அப்படி ஒரு அதிர்ஷ்ட மூங்கில் இருக்கும் இல்லையா? இப்போ கேது தசை நடக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு லக்கி பேம்பு வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, கேது தசை நடக்கிறவங்களுக்கு. இப்போ கேதுவுக்கான பரிகாரம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகுவுக்கு பரிகாரம் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ராகு காலத்தில் பண்ணுவோம். அதே மாதிரி கேதுவுக்கு பரிகாரம் பண்ணும்போது யமகண்ட நேரத்தில் தான் பண்ணுவாங்க. கேதுவுக்கான பரிகார தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அதில் ரொம்ப முக்கியமானது பிரசித்தி பெற்றது அப்படின்னா கீழ்பெரும் பள்ளம், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு கீழ்பெரும் பள்ளம். யாருக்கெல்லாம் கேது ஒரு தடை செய்கிற இடத்துல இருக்கோ அல்லது கேதுவுக்கு பரிகாரம் பண்ணணுமோ அவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு நாகநாதர்னு பேர். அம்பாளினுடைய பெயர் சௌந்தரிய நாயகி. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோமே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, கேது நமக்கு தடை செய்கிற இடத்துல இருக்குது அல்லது கேது பிரச்சனையாக இருக்குது. இப்போ 7ல் கேது இருந்தால் நாங்கள் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஜாதகமாக சேர்த்து வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேதுவால் இந்த பிரச்சனை இருக்குது, எங்களால் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கீழ்பெரும் பள்ளம் வர முடியாதே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான பரிகார முறைகளை உங்களோட ஜோதிடத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நவ தானியங்கள் இருக்கு இல்லையா, நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு தானியம் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி கேதுவுக்கான தானியம் அப்படின்றது கொள்ளு. இந்த கீழ்பெரும்பழம்க்கு நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் அனுப்பும்போது சொல்லுவோம், கொள்ளு எடுத்துகிட்டு போய் அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுங்க, விநியோகம் பண்ணுங்க. கொள்ளுனால செய்யப்பட்ட பொருட்கள், இப்போ கொள்ளு நீங்கள் சுண்டல் பண்ணலாம், கொள்ளு ரசம் வைப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி கொள்ளு சூப் வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ கேது அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா கேதுவால நிறைய நன்மைகளும் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்ப இந்த கிரகங்கள் நன்மையே செய்யாதா? ராகு அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் சர்ப கிரகம் இல்லையா? ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள். சனினா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எவ்வளவுதான் யோக ஜாதகமா இருந்தாலும் அவங்களுக்கு சனி அப்படின்னா, அதுவும் கோச்சாரத்துல 7ரை சனி, அஷ்டம சனிலாம் வரும்போது ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த கிரகங்கள் நன்மையே செய்யாதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. கேதுவை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். இந்த கேது நன்மையும் செய்வார். என்னெல்லாம் செய்வார் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். இப்ப யாருக்காவது கேது தசை நடக்குது அப்படின்னா அவங்க கீழ்பெரும் பள்ளம் போயிட்டு வாங்க. அல்லது கேதுவால ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு, கேது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு பதவி உயர்வு வேணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஜாதகத்துல கேது எடுத்து பாருங்க, அவரால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. திருமண வாழ்க்கையை பத்தி பார்க்கும்போதும் நாம கேதுவையும் பார்ப்போம். அப்போ கேதுவால பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழ்பெரும் பள்ளம் போயிட்டு வாங்க. கேது அப்படின்னாவே அவர் தடை பண்ணிட்டே தான் இருப்பாரா? அப்ப கேதுவால எந்த நன்மையுமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். கேதுவால நிறைய நன்மைகளும் உண்டு. கேது நல்லதும் செய்வார். என்னெல்லாம் செய்வார் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். கேது அப்படின்னாவே அவர் ஞானக்காரகன், ஆன்மீக கிரகம் கேது. ராகு பிரம்மாண்டம், எல்லாமே பெருசா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும் ராகுவுக்கு. ஆனா கேது அப்படி கிடையாது, அவருக்கு எல்லாமே சுருக்கம்.
நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கேது தான். இந்த வலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வலை எல்லாமே கேது. ராகு இன்னும் 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 அப்படின்னு கேட்கிற கிரகம். கேது போதும் அப்படி. இந்த கேது தசை நடக்கும்போது நீங்க பாருங்க, 7 வருஷம் கேது தசை. அந்த கேது தசை முடியும் போது நிறைய பேர் ஒரு பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைய கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், ஆனாலும் எதுலையும் ஒரு பற்று இல்லாம கடவுள் தான் முக்கியம், பிரபஞ்சம் தான் முக்கியம், இறையருள் மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. இந்த மனநிலையெல்லாம் கேது வந்து கொடுப்பார். அப்ப கேது அப்படின்னாவே ஆன்மீக கிரகம், ஞானக்காரகன். ஞானம் நிறைய இருக்கணும்னா, அறிவு வேற ஞானம் வேற. அது நிறைய படிச்சவங்களுக்கு புரியும். அறிவுன்றது வேற, அறிவுக்கும் மேல இருக்கிறதா ஞானம். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. கேது நமக்கு சில விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடத்தி காட்டும் போது, ஏற்படுத்தும் போது நம்ம வந்து அனுபவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது மூலமா எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு. அனுபவம் மட்டும் இல்ல, அது மூலமா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். இப்பதான்ப்பா எனக்கு ஞானமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. கேது வந்து தடை தான் செய்வாரா, நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்னா, உங்க ஜாதகத்துல கேது நல்ல வலுவா இருந்தாரு அப்படின்னா, மருத்துவத்துறைக்குன்னு சில கிரகங்கள் இருக்கு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, மருத்துவ படிப்பு படிக்கணும்னா நான் என்ன பண்றது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில மாணவர்கள் கேட்பாங்க. என்கிட்ட நிறைய டாக்டர்ஸ் ஜாதகம் கூட இருக்கு. நிறைய மருத்துவர்கள் ஜாதகம் பார்க்க வந்தப்போ நான் அந்த கிரக அமைப்புகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ டாக்டர்ஸ், மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, மருத்துவத்துறை படிக்கிறதுக்கான, மருத்துவம் படிக்கிறதுக்கான சில கிரக அமைப்பு இருக்கணும் இல்லையா, அதுல ஒருத்தர் கேது. கேதுவும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னா, நிறைய இந்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்கல்ல, வழக்கறிஞருக்கு மேல நீதிபதியா ப்ரொமோஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து கேதுவோடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல. அப்ப கேது அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை, அவர் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். கேது மூலமாக இந்த மருத்துவம், வழக்கறிஞர், நீதிபதி, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே கேது தான் காரணம். இப்ப இந்த கேது தசை நடக்குது, அல்லது நீங்க கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, அல்லது கேதுவோடைய அருள் உங்களுக்கு வேணும், அவர் தடை செய்வாரா அப்படின்னா நிச்சயமா செய்வார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த கேதுவுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகர், ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்கிற போது கேது நமக்கு நன்மையைத்தான் செய்வார். அவர் ஆன்மீக கிரகம், ஞானக்காரகன். நிறைய பேர் தொழில் சம்பந்தமா பேசும்போது கூட இந்த தொழிலெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேதுவோட சம்பந்தப்பட்ட தொழில், ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஒரு பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய கடை ஆரம்பிக்கிறது, ஒரு கோவில் பக்கத்துல கோவிலுக்கான மாலை விற்கிற கடை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்கு அது வெற்றியை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, கேது அப்படின்றது ஆன்மீக கிரகம், அதோட சம்பந்தப்பட்ட செயல்களை நம்ம செய்யும் போது அது நமக்கு வெற்றியை கொடுக்குது. அதே மாதிரி நீங்க கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு கேது தசை நடக்குதா, உங்களுக்கு ஜாதகத்துல கேது எங்க இருக்கு, இதெல்லாம் பாருங்க. அப்போ கேதுவுக்குரிய தெய்வங்கள், கேதுவின் அம்சமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது அது நமக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே நான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன், நம்ம நிறைய விஷயங்களை இதெல்லாம் பண்ணா நடக்குமா அப்படின்னு நம்ம அலட்சியத்தாலேயே நம்ம பண்ணாம போயிட்டோம். நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க இல்லையா, இப்படி பண்ணுனா இப்படி நடக்குமா அப்படின்னு. இப்போ என்னுடைய பதிவுகளே கூட யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அதை வந்து நான் பெருசா பொருட்படுத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நாம படிச்ச பக்தி இலக்கியங்கள்ல இருந்து, நாம படிச்ச கோவில் வரலாறுகள்ல இருந்து, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விருப்பம் இல்லாதவங்க வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏற்கனவே ஒரு பதிவுல நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, ஏன் அரச மரத்தடி விநாயகரை சுத்தி வர சொன்னாங்க அப்படின்னா, அரச மரம் அப்படின்றது குருவுக்குரியது. கேது அப்படின்னா விநாயகர். ஒரு விஷயத்தை தடை பண்ணக்கூடிய கிரகத்தின் அம்சத்தையும் ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் அம்சத்தையும் ஒன்னா வச்சு நீ அரச மரத்தடி விநாயகரை சுற்றி வா அப்படின்னு சொன்னாங்க. கேது அப்படின்னா விநாயகர், குரு அப்படின்னா அரச மரம், குருவுக்கான சமைத்து குச்சி அரச மரம். இப்படிதான் நம்முடைய பரிகார முறைகளை முன்னோர்கள் நமக்கு வச்சாங்க.
இந்த கோவிலுக்கு போங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. அப்ப கேது அப்படின்னாவே நீங்க கேதுவோட ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாவே விநாயகர், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்கிற போது கேது நன்மை செய்வாரானா நிச்சயமா செய்வார். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். நீங்க நல்ல உயர்கல்வி மருத்துவத்துறையில போகணும், சட்டத்துறையில வரணும் அப்படின்னா கேதுவினுடைய அருள் ஆதிக்கம் உங்களுக்கு நிச்சயமா இருந்தாதான் முடியும். அதனால கேது அப்படின்னா நீங்க பயந்துக்கவே வேணாம். அதுக்கான பரிகார தலங்கள்லாம் இருக்கு, ஏற்கனவே இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பரிகாரத்தையும் நீங்க பண்ணிக்கோங்க. கேதுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்து வருகிற போது அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.